ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 43வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 42 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்கு இந்த வீடியோ பொறுக்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோட மெமரிஸ் மூலியமா அந்த கிம் ஜின்வோ எப்படி இங்க வந்தாரு, அவர் அந்த டவுன் ஜிம்ஸ் வந்துட்டு மத்தவங்க மேல எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு, ஹீரோ எப்படி அதை மாட்டிட்டு அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட குரூப் இருக்கிற அந்த இடத்துல அந்த ஸ்பைடர் இருந்துட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த இடத்துல இருந்து விடுவிக்கப்படுவீங்க அப்படிங்கிறப்ப அந்த யங்டே இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அது பொண்ணு நினைச்சேன், இல்ல அது பையன் தான் போல கைஸ். அவன் ஒரு பாப் ஸ்டார் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பொண்ணு மாதிரி தெரியறான் போல. அந்த யங்டே இருந்துட்டு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப அந்த ஸ்பைடர் இருந்துட்டு இப்ப நான் என்ன சொன்னோம் அதுதான், இன்னும் ஒரு மாசத்துல நீங்க வந்துட்டு இங்க இருந்து விடுவிக்கப்படுவீங்க. நாங்க வந்துட்டு கேப்டிஸோட இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். இந்த லேப்ரின்த்தை வந்துட்டு வெளியே போனா வெதர் நீங்க வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு போறீங்களோ இல்ல இங்கே இருந்து ஒர்க் பண்றீங்களோ அது வந்துட்டு உங்களோட முடிவு தான். மனுஷங்க வந்துட்டு போர்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற எல்லாருமே ஜாலி, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போக போறோம், நம்ம வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் நீங்க வெயிட் பண்ணா போதும் அப்படிங்கிறப்ப ஜின்னு மட்டும் இருந்துட்டு ஃப்ரீயா அது இவ்வளவு சடனா அப்படின்னா இது வரைக்கும் நான் பண்ண எதுக்குமே அர்த்தமே இல்லாம போயிருமே அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஸ்பைடர் வந்துட்டு ஓ நீங்க வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கீங்களா, அது வந்துட்டு சென்ஸை மேக் பண்ணுது. எதுவுமே சாதிக்காம இந்த இடத்துல இருந்து வெளியே தரமே அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க கவலையே பட தேவையில்ல. கிரேஸ் இருந்துட்டு ரொம்ப மெர்சிஃபுல்லா இருக்கிறாரு. அவர் வந்துட்டு உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு கொடுக்க போறாரு. இன்னும் 2 வாரத்துல நீங்க எல்லா ஹியூமன் கேப்டிவ்ஸ்மே இருந்துட்டு இந்த 12வது ஃப்ளோரோட வார்ல வந்துட்டு ஜாயின் பண்ண போறீங்க. போர் தொடங்குறதுக்கான பிளார வந்துட்டு சிக்னல் பண்ண போறதே நீங்க தான். அது மூலியமா லேப்ரின்த்தோட வாலை வந்துட்டு ஃப்ரண்ட் லைன்ல நின்று நீங்க தான் வந்துட்டு உடைக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் பண்ணது எல்லாமே வீண் போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் ஜின்னு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அந்த யங்டே இருந்துட்டு அந்த ஜின்னுவோட டைரியில தான் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு சின்னு வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறப்ப என்னோட நோட் புக் அப்படிங்கிறப்ப நான் இதை பத்தி கேட்கலன்னு உனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இதை வந்துட்டு நீ என்னோட சர்வைவல் ஜர்னல் இல்லனா என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறப்ப யங்கே அதை நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படல. உன்னால உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால இந்த இடத்துல 3 பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்க உன்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நீ கேட்க கூட இல்ல அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு யா வாட் எவர் 3 பேர் செத்து போயிட்டாங்க தான், பட் அதனால இப்ப பெருசா என்ன ஆகி போச்சு, அவங்க 3 பேருமே இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுவும் சர்ஃபேஸ்ல இருக்கிற மொத்த அந்த மனித இனத்துக்காக அப்படிங்கிறப்ப அந்த யங்கே இருந்துட்டு என்ன நான்சென்ஸ் இது அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு நீ ஏன் இவ்வளவு ஈகோயிஸ்டிக்கலா இருக்க, நீ வந்துட்டு சர்ஃபேஸ்ல இருக்கிற மனுஷங்களை பத்தியும் நினைச்சு பார்க்கணும்ல அப்படிங்கிறப்ப அவங்க சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப சேஃபா இருக்காங்க. உன்னை சுத்தி பாரு, நம்ம வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு ஃப்ளோர்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பீஸ்ட் வந்துட்டு வெளியே வந்ததுல எத்தனை பேர் வந்துட்டு செத்தானுங்க, ஒரு நியூக்ளியர் பாம் வந்துட்டு கீழே விழுந்த அளவுக்கு அது பேடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அங்க இன்சிடென்ட்ல இருந்து சில பேரை வந்துட்டு இந்த இடத்துல புடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஓல்டு மேன் அந்த பீஸ்ட் எல்லாமே அப்ப எந்த ஃப்ளோர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா இந்த தாத்தா பேர் தான் இருந்துட்டு ஹியூனில், அவர் வந்துட்டு 2nd ஃப்ளோர் அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோர் அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு தட்ஸ் ரைட், அவங்க வந்துட்டு ஒரு 2 மாடி கட்டிட அளவு இருக்கிற வெறும் கெமிலியன்ஸ் மட்டும்தான். பட் இந்த இடத்துல அந்த கெமிலியன்ஸ் எல்லாமே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங் அளவுக்கு பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. நம்ம வந்து என்ன ஆனாலும் இருந்து வெளியே போயிட்டு இந்த இடம் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா இருந்துட்டு நீ வந்து திடீர்னு முடிவுகளுக்கு வந்துட்டு ஜம்ப் ஆகுற மாதிரி தெரியுது, இந்த வார் வந்துட்டு முடிஞ்சிருச்சு நம்ம வந்துட்டு விடுவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் தான் சொல்லிருச்சு அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு ஜெயிச்சிட்டாங்களா சுதந்திரமா, உண்மையிலுமே நீங்க எல்லாத்தையுமே இதை பிலீவ் பண்றீங்களா, வரப்போர்ல போர்ல அந்த பிளார வந்துட்டு நம்ம சிக்னல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை கேட்டீங்க தானே, நம்ம வந்துட்டு ஒரு போருக்கு போக போறோம் மேஜர், இதுக்கு முன்னாடி பிடிச்ச கேப்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி போர்ல வந்துட்டு முன்னாடி நிறுத்துறப்போ அதுல இருந்து அவுட்கம் என்னது அப்படிங்கிறப்ப அந்த மேஜர் ஜீஸ் இருந்துட்டு அது வந்து அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க தானே, யாருமே திரும்பி வரல, ஃப்ரீடம்ங்கிறது எதுவுமே கிடையாது, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நம்பிக்கை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்காக இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஓகே நம்ம வந்துட்டு அந்த ஸ்பைடர் இருந்துட்டு உண்மையே சொல்லுதுன்னு வச்சுக்குவோம், நம்ம இந்த லேப்ரின்த்ல இருந்து விடுவிக்கப்படணும், அதுக்கப்புறம் என்ன இந்த ஸ்பைடர்ஸ் வந்து அதோட முதுகுல தூக்கி வச்சு சர்ஃபேஸ்ல போயிட்டு நம்ம விடுவோங்க அப்படின்னு நினைச்சீங்களா, நம்ம வந்துட்டு எப்படி வெளியே போக போறோம், ஃபுட்டை பத்தி என்ன பண்றது, வெப்பன்ஸை பத்தி என்ன பண்றது, எப்படி வழியை கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன ஃப்ளோர்ல இருக்கோம்னு கூட நமக்கு ஒழுங்கா தெரியாது அப்படிங்கிறப்ப அந்த ஜி ஒன்னு இருந்துட்டு பட் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறத வந்து சொல்லிட்டாங்கல்ல, சோ கண்டிப்பா ஆர்மி இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு ஹே எப்படா நீ இவ்வளவு வந்துட்டு நைவா இருக்க, நீங்க எல்லாருமே முட்டாள்களா, இதெல்லாம் ரொம்ப ஓவர், உங்களோட சுயநினைவுக்கு உங்களால கொஞ்சம் வர முடியுமா, சரி நம்ம வந்துட்டு எல்லாருமே
எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டா நம்ம வந்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓ, நமக்கு பக்கத்துல இருக்கிற கேப்டிவ்ஸ் எல்லாமே நேத்து வந்துட்டு கொல்ல பண்ணாங்க. பட் அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நடக்கவே நடக்காதுல்ல. இது ஆர்மி வந்துட்டு நம்மள வந்துட்டு கண்டிப்பா காப்பாத்துவாங்க. நம்ம வந்துட்டு தாக்கு பிடிச்சிட்டு இருந்தா மட்டும் போதும். நம்ம வந்துட்டு இந்த வார் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த நைஸான சட்டத்திட்டங்களை மதிக்கிற இந்த ஸ்பைடர் இருந்துட்டு சவுத் கொரியன் ஆர்மியோட கோஆபரேட் பண்ணி நம்மள இங்கிருந்து சேஃபா வந்துட்டு சர்ஃபேஸ்க்கு வெளியே எடுத்து கொண்டு போய் விடும். யா இப்பி இல்ல நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு டிஸ்டோபியன் மூவில வர மாதிரி ஹோப்லெஸ் பிளேஸ்ல புரோட்டகனிஸ்ட் மாதிரி நம்மளோட கைகள் எல்லாத்தையுமே ஒன்னா கோத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது மட்டும் போதும். நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு நம்மளோட பெஸ்ட்டை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டோம். நான் வந்துட்டு எத்திக்ஸ்க்காகவும் நியாயத்துக்காகவும் என்னோட வாழ்க்கையை முழுக்க வாழ்ந்துட்டேன். நான் வந்துட்டு என்னோட முடிவுகளை நினைச்சு ரிக்ரெட்டே பண்ணல. இந்த மாதிரி முடிவுகள் தான் நீங்க எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ஒரு படத்துல வர மெயின் கேரக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ, இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு இதை பாக்குறதுக்கு ஆடியன்ஸும் இருக்காங்க. ஹலோ, நீங்க வந்துட்டு ஒரு டச்சிங்கான ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா? ஆனா அது இது கிடையாது. இந்த வந்துட்டு ஸ்டோரி இப்படிதான் இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு தப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க வந்துட்டு அடல்ட்ஸ் இருந்துட்டு ஒரு புவர் கைசீரியன் கிட்டுக்கு வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை காமிக்கிறதுக்காக அவங்களே இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஷோவை பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா இது அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவன் நம்ம அதாவது படிச்சுட்டு இருக்கோம் நம்மள்ட்ட தான் பேசுறான் அப்படின்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட அப்படிதான். பட் அவன் வந்துட்டு அந்த மாதிரி பேசி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு புரிய வைக்க பாக்குறான். நம்ம வந்துட்டு ரொம்பவே வீக்கான ஹியூமன்ஸ். அந்த ஸ்பைடர் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியாது. மத்தவங்க வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றதுக்கு நான் ரெஃப்யூஸ் பண்றேன். நம்ம வந்துட்டு அந்த ஸ்பைடர்ஸோட ஆர்டர்ஸ் வந்துட்டு கேட்டு நடக்கிறதுக்கு காரணம் ஜஸ்ட் பிகாஸ் நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து என்ன ஆனாலும் வெளியே போக தான் போறேன் அப்படிங்கிறப்ப ஜிசாக்கு இருந்துட்டு நானும் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல எது ரைட் அப்படின்னு நம்ம வந்துட்டு முடிவு பண்ண முடியாது. இவன் வந்துட்டு ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் இருந்தா கண்டிப்பா இதையே இருந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். நம்ம எதுக்காக இந்த இடத்துல அடிமை மாதிரி இருக்கோம்? ஏன்னா நம்மளால அதை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சாக விருப்பம் இல்லாம தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த டவுன் ஜெம்ஸ்ல இருக்கிற பொட்டன்ஷியலை வந்துட்டு அவன் பார்த்திருக்கான். அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். நான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லாத காரணம் நம்மளோட குரூப்பை வந்துட்டு அந்த ஸ்பைடர் வந்துட்டு பிடிக்கிறத அவாய்ட் பண்ணதான். இந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே போனதுக்கு அப்புறம் எது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஆர்கியூ பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இவன் கூட ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப அந்த மேஜர் இருந்துட்டு உங்கள்ட்ட பிளான் இருக்கா அப்படிங்கிறப்ப என்கிட்ட இருந்துட்டு மேஜர் நீங்களுமா அப்படின்னு கேட்கிறப்ப ஜின்னு வந்துட்டு எஸ் அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ரஃப் லெவன் மாதிரி தான் இருக்கு. என்கிட்ட கண்டிப்பா ஃப்ரண்ட் யார்ல வந்துட்டு அவங்களோட வாரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா அது ரொம்ப தூரத்துல தான் இருக்கும். இன் தட் கேஸ் நம்ம அந்த வார்ல நடக்கிற கலவரத்தை வச்சு யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறப்ப மேஜர் இருந்து பட் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து நம்மளால உயிரோட திரும்பி வர முடியுமா அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அதுக்காகவும் நான் இருந்துட்டு ஒரு விஷயம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா பால்ஸ்லயுமே நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட டவுன் ஜெமோட அளவுல 10ல் 1 பங்கு வந்துட்டு போட்டிருக்கேன். ஒரு மாசம் வரைக்கும் டெய்லி ஒண்ணுங்கிற கணக்குல வந்துட்டு இதை எடுத்துக்காங்க. நான் வந்து ஸ்லோலா நம்ம வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போறேன். என்னோட கால்குலேஷன் வந்துட்டு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த போர் வரப்போ நம்மளால இப்ப எடுக்கிறத விட 3 to 5 மடங்கு வரைக்கும் நம்மளால தாங்கிக்க முடியும். நம்ம வந்துட்டு புதுசா எவால்வ் ஆன ஒரு ஹியூமனா மாற போறோம் அப்படிங்கிறப்ப ஹீரோட மெமரிஸ் மூலமா ஹீரோல இருந்து பார்த்துட்டு இருக்கான இதை அதை பார்த்துட்டு வெயிட் எனக்கு தெரிஞ்ச கடந்த காலம் வந்துட்டு இது கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த போர் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்கு. ஹெங்டே இருந்துட்டு நம்ம போற அந்த அட்டாக் ரூட்ல வந்துட்டு அடிஷனலா ட்ரூப்ஸ் வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய மனுஷ கேப்டிவ்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அந்த போர் இருந்துட்டு இந்த சைடு நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு லக்கி தான். அப்படிங்கிறப்ப எதுக்கு லக் அப்படின்னு சொல்ற அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு இப்ப நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி அட்வான்ஸா ப்ரிப்பேர் ஆக முடியும். நான் வந்துட்டு அந்த ஸ்பைடர்ஸால பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அட்டாக் ரூட்ல இருந்து நிறைய பிரான்ச் ரூட்ஸ் வந்துட்டு தோண்டிக்கிட்டே இருக்கேன். நானும் ஜீசாக்கும் ஒரு வாரமா இதை தோண்டிட்டு இருக்கிறோம். இந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப மேஜர் வந்துட்டு நம்மள வந்து அது எங்க கூட்டிட்டு போகுதுனே தெரியல அப்படின்னா அது எப்படி ஒரு எஸ்கேப் ரூட் ஆகும் அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு அதுல வந்துட்டு நான் மோர் இன்ஸ்பெக்ஷனுக்காக போய் பார்த்தோம். பட் அந்த டனலோட எண்ட்ல ஒரு லேப்ரின்த் தான் இருந்துட்டு கண்டுபிடிச்சோம். அப்படிங்கிறப்ப லேப்ரின்தா இந்த ஸ்பைடருக்கு சொந்தம் இல்லாத வேற ஒரு லேப்ரின்த் இருக்கா அப்படின்னு கேக்குறப்ப எஸ் நாங்க தோண்டின அந்த எஸ்கேப் ரூட் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லேப்ரின்த்துக்கு போச்சு. அதோட ஹைட்டை வந்துட்டு பாக்குறப்ப இந்த அளவுக்கு அந்த லேப்ரின்த் வந்துட்டு பெருசு கிடையாது போல. அப்படிங்கிறப்ப சைஸ்னால இப்ப என்ன அந்த லேப்ரின்த் வந்துட்டு டேஞ்சரஸ் இல்ல அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டரும் எதுவுமே கிடையாது. மேபி அது வந்துட்டு வீழ்ந்து இருக்கணும் இல்ல கைவிடப்பட்டிருக்கணும். லேப்ரின்த்ல எல்லாமே நிறைய புதிர்கள் வந்துட்டு இருக்கும். சோ ஸ்பைடர்ஸ் நம்ம துரத்திட்டு வந்தாலும் அதுல வந்துட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்சோ நம்மளோட டனலை வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுங்களால உள்ளவும் வர முடியாது. அப்படிங்கிறப்ப மேஜர் வந்துட்டு நம்மளுமே அந்த புதிர்களை மாட்டிட்டு பசியிலே வந்துட்டு செத்துட்டோம்னா அப்படிங்கிறப்ப நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சு ஆகணும். நம்மள்ட்ட இருக்கிற கரண்ட் சப்ளைஸும் அதுக்கப்புறம் டவுன் ஜெம்ஸும் ஃபுட்டும் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்துட்டு 2 வாரத்துக்கு ஒருத்தான ஃபுட் வந்துட்டு மிச்சம் இருக்கு. நம்மளால கறியை வந்துட்டு சேமிச்சு வைக்க முடியல. ஏன்னா அது வந்துட்டு கெட்டு போயிடல ஈஸியா. அதுக்கப்புறம் டவுன் ஜெம்ஸ்ல நம்ம கிட்ட 17 ஸ்மால் ஜெம்மும் ஒரு
சிங்கிள் பிக் ஒன்னு இருக்கு அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு டவுன் ஜெம் வந்துட்டு அந்த மீட்டுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வார் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்காக ஒரு 8 டவுன் ஜெம்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையுமே ஃபுட்டுக்காக வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம். அப்படிங்கிறப்ப மேஜர் அப்புறம் எதுக்காக நம்ம வாருக்காக வெயிட் பண்ணணும், இப்பயே எல்லாத்தையுமே ஃபுட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம இங்க வந்து போயிடலாம்ல அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு நான் அதையுமே யோசிச்சு பார்த்தேன். பட் இங்க இருக்கிற சூப்பர்வைசர்ஸ் தான் ப்ராப்ளம். டெய்லியும் அந்த ரோல் செக் மூலியமா நம்ம எவ்வளவு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு டீமை வந்துட்டு கேதர் பண்ணி நம்மள ட்ராக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட எஸ்கேப் இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனாலதான் போர் நடக்கிறப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் பேர் வந்துட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க தப்பிச்சு போயிடலாம். அப்படிங்கிறப்ப ஜிசாக் எதுக்காக 8 டவுன் ஜம்ப்ஸ் வந்து நமக்காக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஜின்னு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட உயிரை எடுத்துக்கிற பில் மாதிரி. நம்ம எல்லாருமே இங்க இருந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. இதை யூஸ் பண்றதும் பண்ணாதும் உங்களோட விருப்பம் தான். அந்த ஒரிஜினல் அமௌண்ட் ஆஃப் டவுன் ஜெம் வந்துட்டு 4 மடங்கு நம்மளால இப்ப டாலரேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய டவுன் ஜெம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸ்க்கு உங்களால லாஸ்ட் பண்ண முடியும். பை த வே அந்த சிங்கிள் ஸ்மால் டவுன் ஜெம்லயே நம்ம இப்படி சாப்பிடுற மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து உருவாக்க முடியும். அதனாலதான் அதை வந்து தன்னோட உயிரை எடுத்துக்கிற பில்ஸ் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவுதான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த டனலுக்கு போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சேஃபா நம்மளால வர முடியுமா அப்படிங்கிறது தான். நம்ம வந்து அந்த வார்ல கிட்டத்தட்ட 200 மீட்டருக்காக அங்க போக வேண்டியதா இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்க இருக்கிற ஸ்பைடர்ஸையும் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். நம்ம வந்துட்டு போர் நடக்கிற அன்னைக்கு ஒரிஜினலா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆர்ப்ஸ் எடுப்போமோ அதளவுக்கு எடுத்துவோம். வார் தொடங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறத விட 5 மடங்கு அதிகமா எடுத்துக்கிட்டு அந்த பேட்டில் ஃபீல்ட் அக்ராஸ் பண்ணி ஓடுவோம். அது மூலமா நம்மளால அட்லீஸ்ட் 3 மீட்டருக்காச்சும் வந்துட்டு குதிக்க முடியும். அங்க இருக்கிற கேப்டிஸை வந்துட்டு நம்ம பெயிட்டா யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக போறோம். அப்படிங்கிறப்ப யங்டி இருந்துட்டு அவங்கள பலியாடா யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இங்க பாரு அந்த இடத்துல thousands ஆஃப் கேப்டிஸ் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாராலையுமே இந்த டவுன் ஜெம்ஸை வந்துட்டு தாங்கிக்கவும் முடியாது. அவங்க எல்லாருமே கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்றியா? அவங்களால ஒரு ஸ்பைடர் கூட தாண்டி வர முடியாது. எல்லாத்தையுமே சென்சிட்டிவா எடுத்துக்கிறது. நீ எப்ப நிறுத்த போற? இல்லனா இங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரிப்போர்ட்டர் உன்னை பத்தி தப்பா எழுதிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பறியா? ஓ ஷூட், நான் கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டேன். நானுமே ஒரு ரிப்போர்ட்டர் தானே. சாரி, என்னோட மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனிவே நீ என்ன பண்றியா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என்னோட வழியில மட்டும் நீ குறுக்க வராம இருந்தா சரி. ஒரு நல்ல கிட் மாதிரி நடிக்கிறத வந்துட்டு நிப்பாட்டு. அது உண்மையாலுமே ஹிப்போக்ரிட்டிக்கலா இருக்கு. இன் எனி கேஸ் இதுதான் பிளான். இதுல சொல்றதுக்கு வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறப்ப வேற யாருமே எதுவுமே சொல்லல. அவன் ஐ கெஸ் நாட். அப்படின்னா நம்மள மெயின் கேரக்டரா வச்சு நம்ம வந்துட்டு ஒரு மூவியை ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த போரோட நாளும் வருது. அப்ப அந்த ஸ்பைடர் எல்லாமே மனுஷங்களை வச்சு இன்ஃபீரியர் ஹியூமன்ஸ் இந்த குளோரியை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த வாரோட பிகினிங்கை வந்துட்டு நீங்க தான் டிக்ளேர் பண்ண போறீங்க. இந்த டியூக் இருந்துட்டு உங்களுக்கு கிரேட்டான ஹானர் வந்துட்டு பெஸ்டோ பண்றாரு. இன்ஃபீரியர் ஹியூமன்ஸ் நீங்க வந்துட்டு நோ லாங்கர் கேப்டிவ்ஸ். நீங்க வந்துட்டு இந்த கிரேட் வாரோட பாதையை வந்துட்டு உருவாக்குற கிரேட் வாரியர்ஸ். இந்த மனுஷங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை என்னைக்குமே இந்த கைசர் வந்துட்டு மறக்காது. அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ்ல அதுங்க சொல்றப்ப அது உண்மையிலுமே மோட்டிவேஷனாவே இல்ல. ஐ கெஸ் அந்த ஐடல் பையனும் சாட்டர் பாக்ஸ் நானும் மட்டும் தான் இங்க சென்டர் ஆஃப் த பேட்டில் ஃபீல்ட் இருக்கும் போல. பட் இது வந்துட்டு பேடா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு கண்டிப்பா அன்லக்கி தான். அந்த ஐடல் இருந்துட்டு இந்த என்டையர் வீக் மூலியமா ஒண்ணுமே செய்யல. அவன் வந்துட்டு இந்த விஷயத்தினால மண்டை குழம்பி போயிட்டான் போல. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு செவரை உடைக்கிறப்ப சாட்டர் பாக்ஸ் கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி அந்த சைடு இதே மாதிரி தான் மனுஷங்க இருந்துட்டு உடச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு வித்தியாசமான மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அப்ப ஜிசாக் இருந்துட்டு டேமிட் கிங்டே அந்த ஆர்பை வந்துட்டு சாப்பிடு, சீக்கிரமா சாப்பிடு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர் எல்லாமே அந்த இடத்தை உடைச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு. அதுல அந்த யங் டைமே இருந்துட்டு மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. ஜிசாக் இருந்துட்டு அவன் வந்துட்டு ரிப்போர்ட்டர் வந்துட்டு அவனோட கையில எல்லாமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லீடர் மாதிரி நல்லா இருந்தான். சோ இப்படிதான் இருந்துட்டு அவன் சாகுறானா சே அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கர வேகத்தை அங்க ஜம்ப் பண்ணி போயிடறான். அப்ப அந்த ஸ்பைடர்ஸ் இந்த வார் இருந்துட்டு தொடங்கிருச்சு. ஹியூமன் கேப்டிவ்ஸ் எங்களோட ஃபிளஷ் வால்ஸா நீங்க தான் இருக்க போறீங்க. இங்க இருந்து ஓடுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கான சாவுக்கான அறிகுறி. அப்படிங்கிறப்ப அந்த யங்டே இருந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் சுயநினைவு வந்துட்டு ரத்தத்தை கக்கிட்டு இருக்கான். நான் வந்துட்டு எப்படியோ அந்த மெஸ்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு அந்த ஆர்பை வந்துட்டு எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து வெளியே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை வந்துட்டு பாக்குறப்ப அவனோட காலை வந்துட்டு அந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, தரைக்கடியில இருந்து ஒரு ஸ்பைடர் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அதுல அந்த யங்டே இருந்துட்டு அங்க இருந்து தூக்கி வீசப்படுறா. அதுல அவ கையில வச்சிருந்த அந்த ஆர்பு வந்துட்டு எங்கேயோ போய் விழுந்துருது. அதை வந்துட்டு எதுக்காக எல்லா விஷயங்களுமே இப்படி வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறப்ப இவன் பிறந்தப்ப இவனோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு சன் மத்த யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு ஹெவன்ஸ் வந்துட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. நீ வந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப கைண்டா இருக்கணும். அப்பதான் இந்த உலகம் வந்துட்டு உன்கிட்ட கைண்டா இருக்கும். நீ வந்துட்டு ஒரு நல்ல பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. இவன் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ராங்கா சொல்லல. நான் வளர்ந்த என்னோட சுத்தி இருந்த உலகம் முழுக்க கைண்ட்னஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே மாதிரிதான் இந்த கைசர்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன். அந்த இடத்துல என்னோட சின்சியாரிட்டி அதுக்கப்புறம் குட் இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா நான் வந்துட்டு நிறைய பாராட்டா வந்துட்டு வாங்கினேன். பட் இந்த இடத்துல சின்சியராகவும் என்னோட நல்ல இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு நான் வந்துட்டு பயங்கரமான இன்சல்ட்டை மட்டும் தான் வாங்கினேன். நான் வந்துட்டு ஒரு நல்ல பையன் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னால. சோ அப்படின்னா இது வரைக்கும் நான் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். மனுஷங்களோட உண்மையான நேச்சர் அப்படிங்கிறது பிரிங்க் ஆஃப் டெத்ல தான் வெளியே விடப்படும். ரூயின்டான ஃபேசஸ், டெஸ்பரேட் ஆகின போராட்டம், ஈவன் சில பேர் வந்துட்டு ஹியூமனிட்டியா வந்துட்டு இழக்கிறப்போ நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் நைஸாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி சாவேஜா மாறிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வீழ்ந்து
விழுந்து போயிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப இறக்கமா மத்தவங்களோட நல்லதுக்காக வாழ்ந்ததுக்கான ரிசல்ட் வந்துட்டு இதுதானா, நானுமே இருந்துட்டு மத்தவங்க மாதிரி சிம்பிளா இந்த கைண்ட்னஸ் வந்துட்டு கிவ் அப் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டரும் வருது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.